மேங்கோ புட்டிங் எப்படி ஜெலட்டின் இல்லாமல் அகார்-அகார் யூஸ் பண்ணாமல் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். செய்ய தேவையான பொருட்கள்: சுகர் 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், கட் பண்ண மாம்பழம் 1 கப், பட்டர் இல்லைனா நெய் 1 டேபிள் ஸ்பூன். கட் பண்ண மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூட சர்க்கரை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலந்து வச்சுக்கலாம். அரைச்ச மாம்பழ விழுதை ஃபில்டர் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது மேங்கோ பியூரியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் தெரியும். கலர் லைட்டாக மாறினதும் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பாலில் கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம், இல்லைனா கட்டி தட்டிடும். நல்லா திக்கானதும் கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் நெய் இல்லைனா பட்டர் தடவி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க மேங்கோ பியூரியை அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கீழே தட்டி விட்டுக்கலாம். நல்லா ஆனதும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். 2லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் புட்டிங் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான மேங்கோ புட்டிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.